மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள் உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம், உங்களுடைய ராசியின் அமைப்பு, மிக மிக முக்கியமாக குரு பகவானின் நிலை, சனி பகவானின் சஞ்சாரம், ராகு கேது பகவான்களின் மாற்றம், இதையெல்லாம் வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது, நீங்கள் எப்படி இருப்பீங்க, உங்களுடைய குடும்பத்தின் நிலை, தொழில், இதெல்லாம் எப்படி இருக்கும், பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் எப்போது ஒழியும், எதிரிகளின் தொல்லை எப்போது நீங்கும் அப்படின்ட்டு இந்த 2024 முடிவதற்குள்ளார உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு இதுவரை யாரும் சொல்லாத வெளிவராத பல ஆச்சரியமான சில அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி விருச்சிகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். மிக பெரும் அதிர்ஷ்டம் உங்களுக்காக காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். உதவி செய்வதில் உயர்ந்த உள்ளமும் மன பலத்தால் எதையும் அடையும் தைரியமும் நிறைந்த விருச்சிகம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு 2024ஆம் ஆண்டு முழுவதுமே பார்த்தீங்கன்னா ராகு மற்றும் கேது பகவான்களுடைய சஞ்சாரம் மிக சாதகமாக இருக்கின்றது. சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக உங்களுக்கு ஏகப்பட்ட பலன்களை அள்ளித்தர காத்து கொண்டிருக்கிறார். குரு பகவானுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு கிடைக்க இருப்பதால் தடைகள் அகன்று எதிர்பார்த்த அனைத்து சுப பலன்களையும் உங்களால் நிச்சயம் அடைய முடியும் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த 2024ஆம் ஆண்டு குரு பகவான் உங்களுடைய 6வது இடத்தில் சஞ்சரிப்பதால் வேலையில் விரும்பிய மாற்றம் கிடைக்கும். அரசு உத்தியோக வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். நோய்க்கான சிகிச்சைக்கு பலன் கிடைக்கும். எதிரிகள் தாமே விலகி போயிடுவாங்க. களத்திரஸ்தானமான 7ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையால் லாபஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் உங்களுடைய ராசியையும் 9ஆம் பார்வையால் முயற்சி சகாயஸ்தானத்தையும் பார்வையிடுகின்றார். இதனால் நல்ல செய்திகள் அடிக்கடி உங்களை தேடி வரப்போகின்றது. வைத்திய செலவுகளும் குறையும். முன்னேற்ற பாதையை நோக்கி செல்ல போகிறீங்க. குரு பெயர்ச்சியால் திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற தடைப்பட்ட சுப நிகழ்வுகளும் நடந்தே தீரும். இந்த 2024 வேலைக்காக வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற எண்ணங்களும் நிறைவேறிடும். குடும்பத்தை விட்டு வெளிநாட்டில் வாழ்ந்தவர்கள் குடும்பத்தோடு இணையும் வாய்ப்பும் இருக்கின்றது. பொருள் சேர்க்கையும் அதிகரிச்சிடும். மனதளவில் உற்சாகமாகவும் உடல் ரீதியாக சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. குரு பகவானின் பயணமும் பார்வையும் உங்களுடைய விருச்சிகம் ராசிக்கு சாதகமாக இருக்கின்றது. புதிய தொழில் வியாபாரம் தொடங்கலாம். செய்யும் முதலீடுகளில் இரட்டிப்பு லாபமும் கிடைக்கும். இந்த 2024ஆம் ஆண்டு முழுவதுமே சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக பலம் தந்தாலும் 3 மற்றும் 4ஆம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான் 4ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் மனதில் உற்சாகம் பிறந்துவிடும். மன தடுமாற்றம், பய உணர்வு இதெல்லாம் அகன்றுவிடும். பிறருக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் நிச்சயம் ஏற்படும். புதிய சொத்துக்கள், வாகனங்களும் வந்து சேரும். இதுவரை வாடகை வீட்டில் வசித்து வந்தீர்கள் என்றால் சொந்த வீட்டிற்கு செல்வீர்கள். தாயின் மூலம் ஆதாயம் கிடைத்துவிடும். விவசாயிகளின் மனக்கவலை அகன்றுவிடும். சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையால் ருண ரோக சத்ருஸ்தானத்தை பார்ப்பதால் கடன் தொல்லைகளை எல்லாம் கட்டுக்குள்ளார கொண்டு வந்துடுவார். உத்தியோகத்தில் நல்ல பெயர் கிடைச்சிடும். தன்னுடைய 7ஆம் பார்வையால் சனி பகவான் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் தொடர்பான இழுபறியான விஷயங்கள் எல்லாமே முடிவுக்கு வந்துடும். அரசின் ஆதரவு, மானியம் எல்லாம் கிடைக்கும். உறவினர்கள், நண்பர்கள் மூலம் உதவியும் கிடைத்துவிடும். சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையால் உங்களுடைய விருச்சிகம் ராசியை பார்ப்பதால் சற்று அலைச்சல் உங்களுக்கு அதிகரிக்கும். முக்கிய செயல்களில் நன்மை தீமை அறிந்து முடிவெடுப்பது நல்லதாக இருக்கும். போதிய பண வரவு இருந்தாலும் எதிர்பாராத செலவும் வரும். மிக மிக முக்கியமாக
குரு பகவான் உங்களுடைய ராசியை தெளிவாக பார்ப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய மனபலம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உருவாகும் என்பதையும் சொல்லணும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவானும் 11ஆம் இடத்துல கேது பகவானும் இந்த 2024ஆம் ஆண்டில் முழுவதும் சஞ்சரிக்கிறார்கள். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஆட்சி பெற்ற குரு பகவானைப் போலவே செயல்படுவார். இதன் காரணமாக அனைத்து துறையினருக்கும் எதிர்பார்த்த உதவி, உயர்வு, பதவி உயர்வு, திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் உண்டாக்கிட்டோம். கொடுக்கல் வாங்கல்ல இதுவரை இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாம் விலகிவிடும். பங்கு சந்தை மூலம் ஆதாயம் பெறுவீங்க. பாலிசி முதிர்வு தொகை கிடைச்சிடும். பூர்வீக சொத்து விற்பனையில் லாபம் அதிகரிச்சிடும். முன்னோர் சொத்துக்களை பிரிப்பதில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். குலதெய்வ அல்லது இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்ற ஏற்ற காலமும் வரும். பிள்ளைகள் உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வாங்க. மாணவர்களாக இருந்தீங்கன்னா உயர்கல்வி கற்கும் ஆர்வம் அதிகமாகிடும். மனம் மகிழும்படியான நிகழ்வுகள் நடக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம் நிச்சயம் காண்பீங்க. எதிர்பாலினத்தவரிடம் தேவை அறிந்து பழகுங்க. காதல் விவகாரங்களில் வம்பு வழக்கில் போய் முடிஞ்சிட்டோம். கடந்த சில ஆண்டு காலமாகவே கஷ்டத்தில் தவித்த விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார நிம்மதி, சந்தோஷம் அதிகரித்து அடுத்தடுத்த ஆண்டுகளில் மிக சிறப்பான எதிர்காலம் அமைய இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு உதவும் அப்படின்றதுல சிறிதும் சந்தேகம் இல்லை. மன கட்டுப்பாடு கூடிட்டும். உங்களுடைய விருச்சிகம் ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதால் மன சஞ்சல மிகுதியால் கட்டுப்பாடு இல்லாமல் அலைந்த மனம் இப்போது கட்டுப்படும். எவை நல்லவை எவை தீயவை என மனதால் பகுக்க முடியும், பிரித்து பார்க்க முடியும். உங்களை ஏளனமாக பேசியவர்கள் எல்லாம் புகழ்வாங்க. தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாகிடும். உங்களுடைய தோற்றத்தில் பொலிவு ஏற்பட்டுடும். அதிர்ஷ்டத்தின் மேல் நம்பிக்கை அதிகரிச்சிடும். எதிர்பாலின நட்பால் குடும்பத்தில் தேவையில்லாத மன சஞ்சலம் உருவாகலாம். உத்தியோகத்தில் பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் கிடைச்சிடும். அரசு வேலைவாய்ப்பு கிடைக்கும். புதிய தொழில் முயற்சி வெற்றியில முடியும். வீட்டில் சுப மங்களமான காரியங்கள் எல்லாம் தாராளமாக நடைபெறும். பண செலவுகள் அதனால் சற்று இருக்கும். புதிய வீடு கட்ட வங்கி கடன் உதவிக்கு விண்ணப்பிக்கலாம். கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். மிக மிக முக்கியமாக வெள்ளெருக்கு மாலை சாற்றி விநாயகரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். முயற்சிகள் வெற்றி அடையும். உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்ப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். கருத்து வேறுபாட்டால் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வீர்கள். உடல்நல கோளாறுகள் சீராகிவிடும். இறை வழிபாட்டில் மகிழ்ச்சி அடைவீர்கள். திறமையால் உங்களை சார்ந்தவர்களை நல்வழிப்படுத்துவீங்க. வீட்டை சீரமைத்து விரிவுபடுத்தி கட்டுவீங்க. புத்திர பாக்கியம் நிச்சயம் கிடைத்துவிடும் என்று 100% உறுதியாக சொல்லலாம். பிள்ளைகளினால் நன்மைகள் நடைபெறும். சொத்துக்களினால் வருமானம் உண்டாகும். தடைப்பட்ட வேலைகளை விரைந்து முடிப்பீங்க. அரசு காரியங்களும் விரைவாக நிறைவேறிடும். அதாவது தொலைந்து போன கை மறதியாக வைத்த பொருட்கள் எல்லாமே, ஆவணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் திரும்ப கிடைச்சிடும். மருமகனால் ஏற்பட்ட மன உளைச்சல் தீர்ந்துடும். வரவேண்டிய பணமும் தாராளமாக கைக்கு வந்து சேரும். மஞ்சள் அபிஷேகம் செய்து வர, விநாயக பெருமானை மஞ்சள் அபிஷேகம் செய்து வர உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கும் என்பதை சொல்ல வேண்டும். தடை கற்களை படிக்கற்களாக மாற்றிக்கொள்ள போகிறீங்க. இலக்கை நோக்கி முன்னேற போகிறீங்க. உங்களுடைய ராசியை ராகு, கேது பகவான், சனி பகவானும் தெளிவாக பார்ப்பதால் சோர்வு நீங்கி உற்சாகமாக போகிறீங்க. குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கிடைச்சிடும். தாய் தந்தையின் அன்பு, ஆதரவு, ஆசீர்வாதம் நிறைந்து இருக்கும். வீடு வாகன யோகம், குழந்தை பாக்கியம், பிள்ளைகளின் சுபகாரியம், வெளியூர் வெளிநாட்டு தொழில் வேலைவாய்ப்பு என பலவிதமான பாக்கிய பலன்களும் கிடைத்துவிடும். ஆலய திருப்பணி, குரு உபதேசம் கிடைத்துவிடும். உறவினர்கள் மூலம் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீங்க. கைவிட்டு போன சொத்துக்களும் உங்களுடைய கைவசம் ஆக்கிடும். எதிர்பார்த்த கடன் தொகை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் போயிடுவாங்க.
முன் கோபத்தை குறைத்து பொறுமையோடு செயல்பட்டீங்கன்னா எல்லாம் நன்மையாகவே முடியும். தடைப்பட்ட திருமணங்கள் நடந்து காதல் கலப்பு திருமணமும் நிச்சயம் நடக்கும். முதல் திருமணம் தோல்வியடைந்து இரண்டாம் திருமணத்திற்காக வரன் பார்ப்பவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல வரன் அமைந்துவிடும். 40 வயதை கடந்தும் திருமணம் ஆகாத பல ஆண்கள் பெண்களுக்கு திருமணம் நிச்சயம் உறுதியாக நடக்கும் என்று சொல்லலாம். நீங்கள் விருச்சிகம் ராசியில் இருந்த பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார இந்த விஷயங்கள் உங்களுக்கு நடந்தே தீரும் அப்படின்ட்டு சொல்லணும்னா, கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி குடும்பத்தில் நிச்சயம் மகிழ்ச்சி இருக்கும். வீட்டில் அடிக்கடி மங்களகரமான விசேஷங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீங்க. வீண் பேச்சை குறைப்பதால் குடும்பத்தில் கலகலப்பு கூடிவிடும். மாமியார் மருமகள் உறவு மகிழ்ச்சியாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். நகை சீட்டு ஏலச்சீட்டு என சேமிப்புகள் அதிகரிக்கும். நகை புடவை என ஆடம்பர அழகு பொருட்கள் வாங்கி ஆனந்தமாக வாழ்வீங்க அப்படின்றத நிச்சயமாக சொல்லலாம் பெண்களுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்கள் அனைவருக்குமே சுமாராக இருக்கும் தொழில் கூட சூப்பராக செல்லும் ஆண்டுதான் இந்த 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார இது நடக்கும். இழுத்து மூடிவிட்டு செல்லும் நிலையில் இருந்த தொழில் கூட விறுவிறுப்படையும். உங்களுடைய தொழில் மேன்மைக்கு அளப்பரிய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துவீங்க. கூட்டு தொழில் செய்யும் சகோதரர்களாக இருந்தீங்கன்னா உங்களின் மூத்த சகோதரர் உழைப்பை தராமல் லாபத்தை மட்டும் எடுத்து செல்வார். கணக்கில் முறைகேடு செய்யவும் வாய்ப்பிருக்கின்றது, கவனமாக இருங்க. நிர்வாக கணக்கில் குழப்பம் செய்து கூட்டு தொழில் பிரியவும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. வேலை பார்க்கும் இடத்துல உடன் பணிபுரிபவர்களிடம் கருத்து வேறுபாடு நிச்சயம் ஏற்படும். சிலர் வேலை பார்க்கும் இடத்துல பிரச்சனை காரணமாக வேறு வேலை மாற வேண்டிய நிலையும் அல்லது உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காத நிலையும் உருவாகும். சம்பளம் இல்லாமல் வேலை பார்க்கும் நிலையும் இருக்கும். வேலையை தக்க வைக்க கடுமையான முயற்சியையும் போராட்டத்தையும் அதிக உழைப்பையும் செலவிட வேண்டிய காலம் இது. அடிமட்ட ஊழியர்களை இது பாதிக்காது. அரசு பணியாளர்களின் உத்தியோகம் தொடர்பான வழக்குகளில் நிச்சயம் நல்ல திருப்பம் ஏற்படும். அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய 5ஆம் இடம் பதவி ஸ்தானம் என்பதால் கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரப்போகின்றது. அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும். அடிமட்ட தொண்டர்களின் உழைப்பிற்கு ஏற்ற பலனும் கிடைத்துவிடும். அர்த்தாஷ்டம சனியின் காலம் என்பதால் அடிக்கடி கட்சி மாற்றம் செய்வதை தவிர்த்து விட வேண்டும். வம்பு வழக்கை தவிர்த்தா ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம். ஆடம்பர செலவை குறைச்சிங்கன்னா சேமிப்பை அதிகப்படுத்த முடியும். புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கிடைக்கும். தொழில் சார்ந்த முடிவுகளை நிச்சயம் சிறப்பாக எடுப்பீங்க. அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி மகிழ்வீங்க. பழைய வீட்டை புதுப்பித்து புது பொலிவு பெற செய்வீங்க. நீங்கள் உங்களுடைய குழந்தைகளால் ஏற்பட்ட தர்ம சங்கடம் பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வந்துட்டோம். பிள்ளைகளுடைய சுப நிகழ்ச்சிகள் நடந்து அதனால் மகிழ்ச்சி அடைவீங்க. மனதளவில் ஆன்மீகவாதியாகவும் வெளி உலகத்திற்கு நாத்திகவாதியாகவும் இருக்கக்கூடிய உங்களுடைய மனதில் எப்போதும் பக்தி வெளிப்படும். சாஸ்திர நம்பிக்கை அதிகமாக இருக்குது. குலதெய்வ குற்றமெல்லாம் நீங்கிடும். குலதெய்வ கோவிலுக்கும் அடிக்கடி செல்லும் வாய்ப்பு உண்டாகிடும். வயதான சிலர் பூர்வீகம் சென்று செட்டில் ஆகிடுப்பீங்க. அயல் நாட்டில் இருந்து பூர்வீகம் திரும்ப முடியாமல் சிரமப்பட்டவர்களுக்கும் பூர்வீகம் திரும்பக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிடும். விரும்பிய பதவி மற்றும் பதவி உயர்வெல்லாம் பதவியில் திறமைக்கு ஏற்ற பாராட்டும் பரிசும் கிடைச்சிடும். பணிசுமை நிச்சயம் குறைந்துவிடும் என்பதையும் சொல்ல வேண்டும். சில நேரங்களில் சகோதரர்களிடம் ஒத்துப்போக முடியாத சூழ்நிலையும் உருவாகலாம். சிலரின் தாய் தந்தை உயில் எழுதலாம். உயில் உங்களுக்கு சாதகமற்றதாக கூட இருக்கலாம். காது மூக்கு தொண்டைக்கு சிகிச்சை செய்ய நேரிடும். கண் திருஷ்டி செய்வினை கோளாறு உண்டாக வாய்ப்புகள் அதிகம். உடல் ஆரோக்கியத்தில் சற்று பாதிப்பு நிச்சயம் உண்டாகும். அதாவது உஷ்ணம் தொடர்பான நோய்கள் வாட்டி எடுக்கும். கேட்ட இடத்துல கடன் கிடைச்சிட்டும். எனினும் தேவைக்கு அதிகமான கடன் வாங்கினா திருப்பி கட்ட முடியாமல் பகையும் உருவாகிடும்.
சொத்து அடமானத்தின் பெயரில் கடன் வாங்கும் எண்ணம் தோன்றும். யாருக்கேனும் ஜாமீன் போட்டு வம்பு வழக்கில் சிக்கிக்கொள்ளவும் நேரிடும். விற்கப்பட வேண்டிய சொத்துக்கள் முறையான ஆவணம் இன்மையால் தடைபடும். அண்டை அயலாருடன் சொத்து தொடர்பான எல்லை தகராறு உண்டாகும். அடுத்தவர் தவறை சுட்டிக்காட்டி உங்களின் வெளிப்படையான பேச்சால் பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கக்கூடாது. அப்படி விலை கொடுத்து வாங்கினீங்கன்னா மிக பெரும் பாதிப்பு உங்களுக்கு தான். பொது காரியங்களில் ஈடுபடுபவர்களுடைய புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு, கௌரவம் நிச்சயம் உயரும் என்பதை சொல்லியே ஆக வேண்டும். பரம்பரையாக கௌரவ தொழில் செய்பவர்கள் தொழில் தொடர்பான நல்ல முடிவை எடுக்கிறோம் என்று தவறான முடிவை எடுக்க வைக்கும் காலம் இது. அதிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியில் கிரக நிலைகள், கிரக மாற்றம், குரு பகவான் நிலை, சனி பகவான் சஞ்சாரம், ராகு கேது பகவான்களின் மாற்றம் எல்லாமே உங்களுக்கு நிச்சயம் சாதகமாகவே இருக்கின்றது என்பதையும் சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்று பார்க்கும்போது வெற்றிலை பாக்குடன் பேரிச்சம்பழம், தேன் வைத்து ஒவ்வொரு மாதத்தின் இந்த 2024 முடிவதற்குள்ளார ஒவ்வொரு மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமையில் இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையோ அல்லது முருகப்பெருமானையோ இந்த வழிபாட்டுடன் மேற்கொண்டு வந்தீங்கன்னா உங்களுடைய துயரங்கள் தீரும், நல்லது நடக்கும், பிரச்சனைகள் விலகும், கடன் தொல்லைகள் நீங்கும், எதிரிகள் ஒழிவாங்க அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார விருச்சகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விருச்சகம் ராசியில் பிறந்த அனைவரும் இந்த 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார சிறப்பான சுகபோக ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.